வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ நம்ம கேக் செய்ய போகிறோங்க. 1/4 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கிலோ ஜீனி, பால் 1 டம்ளர், முட்டை 6, பட்டர் 1/4 கிலோ, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ முட்டையை நான் மிக்சியில் நல்லா அடிச்சுக்கிறேன், பீட் பண்ணிக்கிறேன். அடுத்து சுகரை பொடி பண்ணிக்கிறேன். கலக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. சுகர் பொடிச்சு வச்சுட்டேன். எக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டர் எடுத்து வச்சுக்கலாம். பட்டரும் சுகரும் முதல்ல நல்லா அடிச்சுக்குவோம். நல்லா இந்த மாதிரி கலக்கிக்குவோம். இப்படி மாறி மாறி நம்ம கலந்தோம்னா கேக் வந்துடும். இப்போ நம்ம பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு அதையும் அடிச்சுக்கலாம். நம்ம பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கலந்துக்கிறேன் பால் ஊற்றி. பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, 1/2 ஸ்பூன் போடுறேன். பால் 1 டம்ளர் வச்சிருக்கேன், அதையும் கொஞ்சம் மாறி மாறி ஊற்றிக்கிறேன். இந்த மாவு அடிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளார நான் இந்த ட்ரேயில் பட்டர் தடவி வச்சுக்கிறேன். இதில் 180 டிகிரி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி வச்சுட்டு இங்கே 20 மினிட்ஸ் நம்ம இதை ஹீட் பண்ணணும். எம்டியாக ஹீட் பண்ண பிறகு நம்ம கேக் வைக்கணும். நமக்கு கடைசியாக போட்டாச்சு. போட்டுட்டு மிச்சம் இருக்க அந்த எக்கையும் ஊற்றிடுறேன். நான் ரொம்ப நேரம்லாம் அடிக்கல, அந்த மாவு கலக்கிற நேரம் அடிக்கிறது தான். ஸோ அந்த பட்டரும் சுகரும் நல்லா கரையிற வரைக்கும் அடிச்சுட்டு இந்த மைதா மாவும் இந்த எக்கு 6 எக்கும் இந்த 1 டம்ளர் பாலும் இந்த கலக்கிற நேரம் தான் நான் அடிக்கிறேன். நான் அவ்வளோதான். இது இப்படி நம்ம அவனில் ஊற்றி வச்சிட வேண்டியதான். கேக்கை ஊற்றிக்குவோம். இந்த ட்ரேல ஒரு 6 இது ஊற்றிக்கிறேன், கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருக்கு, அது ஒரு சின்ன கேக்காக வரும். அவ்வளோதான். டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹீட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்காக காமிச்சேன். இதை உள்ள வச்சிருவோம். வச்சுட்டு 40 மினிட்ஸ் வைக்கிறேன். இதில் கேக் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துலாம். அவ்வளோதாங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.